ஹாய். ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க வந்து ஹெட்ஜிங் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஹெட்ஜிங் பர்பஸ்? ஹெட்ஜிங்னா என்ன? ஹெட்ஜிங்னா வந்து ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி வந்து மினிமம் ஒரு 2 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு கம்பெனி. ஸோ நாளைக்கு அந்த ஸ்டாக் இறங்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ 2 lakhs இருக்குது. நாளைக்கு 1,50,000 ஆகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. புட் ஆப்ஷன் ஏன் பை பண்ணுறீங்க? நாளைக்கு ஸ்டாக் இறங்க போகுது அப்படின்னா, அதாவது டிக்ளைன் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இன்கேஸ் அந்த நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து ஸ்டாக் இறங்குச்சு அப்படின்னா, அந்த புட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் லாபம் பார்ப்பீங்க. ஓகேவா? அதை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அந்த புட் ஆப்ஷன் எது நினச்சி பை பண்ணீங்களோ அது நினச்ச மாதிரி ஸ்டாக் வந்து இறங்கிருச்சு. ஸோ இப்படி இறங்கறனால நீங்கள் புட் ஆப்ஷன் மூலமாக சில லாபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா புட் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்டாக் இறங்கிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து லாபம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,60,000 வந்து நிற்குது அப்படின்னா 40,000 உங்களுக்கு லாஸ். ஸோ அந்த 40,000மே ஜஸ்ட் ஒரு இமேஜினரி லாஸ் தான். இன்னும் நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்கல. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிய ஸ்டாக் வந்து 2,00,000 இப்போ 1,60,000 வந்திருக்கு. அது ஜஸ்ட் ஒரு இமேஜினரி லாஸ் தான். இன்னுமே வந்து நீங்கள் விற்றா தான் லாஸ். ஸோ இந்த சைடு லாஸும் ஆகலை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது லாஸும் ஆகலை. பட் இதை நீங்கள் நாளைக்கு இறங்க போகுதுன்னு நினச்சிட்டு அதை கன்சிடர் பண்ணி அதை ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்க. ஸோ அதனால இங்கேயும் லாபம் பார்த்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஹெட்ஜிங் பர்பஸாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து அதை புரிஞ்சவங்க வந்து இன்றைக்கி ஸ்டாக் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சில பேர் கரன்சிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்படி தான் ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுல இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கான அதை யூஸ் பண்ணி புட் ஆப்ஷனை கரெக்டான டைமில் வாங்கி லாபத்தை அவங்க பார்ப்பாங்க.